வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க இப்ப இருக்கக்கூடிய இடம் எந்த இடத்துல இருக்கிறோம்னு சொன்னா காரே சௌர். இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு இடம் தான் காரே சௌர்னு சொல்லக்கூடிய இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி 3 நாட்கள் இந்த காரே சௌர்ல தான் வந்து இருந்தாங்க. இந்த காரே சௌரை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சவுதி அரசாங்கத்தினால வந்து மக்கள்கள் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பார்க்கறதுக்காக அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அழகான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்த பண்ணியிருக்கிறாங்க. மாஷா அவங்களுக்கு பார்க்கலும் ஒரு பிரமிட்டமான ஒரு இடம். அதே போல சேர்ந்த மாதிரி ஒரு மியூசியம் கட்டியிருக்கிறாங்க. ஒரு மியூசியம் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம எல்லா உம்ராக்கு வரக்கூடிய ஹாஜிமார்களுக்கும் உம்ராக்கு வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை, இந்த காரை சவுர்ல ஒரு தடவை நாங்க ஏறி பார்க்க கூடாதா, அந்த மேல ஏறக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் கூடிய சீக்கிரம் வாகனங்கள் அதுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்பட்டு அதே போல போகக்கூடிய பாதைகளும் போடப்பட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மக்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 25 ரியாட்கள், ஒரு மக்கள் ஒருத்தருக்காக 25 ரியால்ல வந்து இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு மேல காரை சவுருக்கு போய் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்ஹம்துலில்லாஹ் இந்த சவுதி அரசாங்கம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் இந்த இடத்துக்கு கட்டாயம் வாரத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாங்க. அதே போல பலவிதமான மக்கள்கள் இந்த இடத்த வச்சுக்கிட்டாங்க. அந்த நாள்ல வாழ்ந்த மக்கள், சவுதி மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கும், அந்த ஒரு சில விஷயங்களையும் அல்ஹம்துலில்லாஹ் வச்சிருக்கிறாங்க. அதே போல மியூசியத்திலும் வந்து முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன் கூறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி